என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. உன் ஒரு வார்த்தையில தான் அவ வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சொல்லு விக்ரம், கிருபாவை லவ் பண்றேன்னு சொல்லு. சந்திரிகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விக்ரம ஏன் பாடா படுத்துற? நான் தான் அன்னைக்கே முடிவா சொன்னேன்ல, கிருபாவுக்கும் விக்ரமுக்கும் கல்யாண பேச்சே பேசக்கூடாதுன்னு. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏம்மா கிருபாவை விக்ரம்க்கு கட்டி வைக்க கூடாது? பண்டிதர் அன்னைக்கே என்ன சொன்னாரு? இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு. மறந்துட்டியா? மறக்கலமா. அந்த பண்டிதரை வச்சு நீங்க தான் அதை சொல்ல சொன்னீங்கங்கறதையும் மறக்கல. ஏண்டி, இன்னும் என்ன நீ சந்தேகப்படுறியா? ஆமாமா, சந்தேகம் தான் படுறேன். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா என் மனசுல எந்த பாகுபாடும் கிடையாது. அப்ப ஏன் பொண்ண விக்ரமுக்கு கட்டி முடியாது. அப்ப இதுக்கு மேல நானும் வெக்கம் கெட்டு மானம் கெட்டு வாழ முடியாது. நானும் என் பொண்ணு இருந்தா தானே பிரச்சனை. இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடுறோம். பூச்சாண்டி காமிக்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன் புருஷனும் பொண்ணும் டிராமா ஆனாங்க. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆடு. டிராமாவா? நிஜம்னு நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னது? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ண சொல்ற? ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாம உன்னையே நினைச்சு தினம் தினம் சாகிறதுக்கு பதிலா ஒரே இடியா சாகட்டும். அத்தை பேசாம இருங்க அத்தை. பாட்டிக்கிட்டே நான் பேசுறேன். பாட்டி. சந்திரிகா, உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவ நான் கிடையாது. அம்மா, முடிவா சொல்றேன், விக்ரம் கல்யாணத்தை பத்தி இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. அத பத்தி முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா யாரும் இத பத்தி இனிமே பேசக்கூடாது. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. வா விக்ரம். இந்த வீட்ல நமக்கு அவ்வளவுதாமா மரியாதை. உங்க அம்மாக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல உங்க பேச்சு எடுபடாதுமா. அந்த மதிப்பும் மரியாதையும் நாளைக்கே கெடுக்கிறேன். அப்பதான் விக்ரம் கிருபாவை கட்டிக்க முடியும். இதான் சரியான நேரம். அம்மா பூஜை முடிச்சிட்டு வர 10 நிமிஷமாவது ஆகும். போங்க, போய் வேலையை ஆரம்பிங்க. ஓகே. என்னையும் என் பொண்ணையும் அசிங்கப்படுத்தினல்ல, இப்போ உன் கௌரவத்தையும் மரியாதையும் நான் சந்தி சிரிக்க வைக்கிறேன் பாரு.
மாப்பிள்ள, சொல்லுங்க அங்கிள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் இருந்து பிஸ்னஸ் விஷயமா இந்தியா வரான்னு. ஆமா. மாப்பிள்ள, அவன் அன்னைக்கு வரல மாப்பிள்ள, இன்னைக்கு தான் வரான். நீ அவனை பார்த்து மீட் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் முடிகிற மாதிரி பேசி கொடுக்கணும். அதுக்கு என்ன அங்கிள், பண்ணி கொடுத்துட்டா போச்சு. நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். மாப்பிள்ள, ஃப்ளைட் இன்னும் 1/2 hourல வந்துடும். நீங்கள் இப்போவே கிளம்புனா தான் சரியா இருக்கும். உங்கள் ஃபோட்டோ டீட்டெயிலாம் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் லாபியில் நின்னா போதும், அவர் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துடுவாரு. ஓகே அங்கிள், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, போகும்போது இந்த சண்முகத்தையும் கொஞ்சம் கூட்டுப்பாங்களா? அவர் எதுக்கு அங்கிள்? மாப்பிள்ள, ஃபாரின்ல இருந்து வரும்போது என் ஃப்ரெண்டு எனக்காக சில திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருப்பான். அந்த லக்கேஜ் எல்லாம் நீங்க தூக்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும். அதனாலதான் சண்முகத்தையும் கூட்டு போக சொல்றேன். சரிதான் அங்கிள். அப்புறம் மாப்பிள்ள, இந்த சண்முகத்துக்கிட்ட என் விஷயமா தான் போறேன்னு சொல்லிடாதீங்க, அவர் வரமாட்டார். நீங்க சொல்லிட்டீங்களா அங்கிள், நான் பாத்துக்கிறேன். பாய். சந்திரிகா, என்னாச்சு? ஒரு வழியா நம்ம மாப்பிள்ளைய வீட்டை விட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். சண்முகம், சண்முகத்தையும் விக்ரம் கூட்டு போற மாதிரி சொல்லிட்டேன். சூப்பர். ஆமா, அவங்க போனை எடுத்துட்டீங்களா? ஐயையோ, அத மறந்துட்டனே. போன் இருந்தா இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அவங்க 2 பேரும் ஈஸியா அம்மாவை அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துருவாங்க. வாங்க, முதல்ல அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கலாம். சண்முகம், ஒரு நிமிஷம். சண்முகம், நான் நாகு கிட்ட சொல்லி விக்ரம் ரூமை கிளீன் பண்ண சொல்லிருக்கேன். பரன்ல ஏதோ சாமான் இருக்கான், அதை இறக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் இறக்கி கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இல்லம்மா, தம்பி கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன். இல்ல, ஒரு 2 நிமிஷம் தான், போயிட்டு வந்துருங்க. சண்முகம், நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி தம்பி. சண்முகம், பரன் மேல ஏறும்போது போன் கீழே விழுந்துற போகுது, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. சந்திரிகா, விக்ரம், நீ போய் உன்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் சேஃப்டியா எடுத்து வச்சுட்டு வாயே. நாக்கும் தெரியாம உன்னோட லேப்டாப்பை உடைச்சு கிடிச்சு வச்சிட போறா. உன் சேஃப்டிக்காக தான் சொல்றேன். சரி அத்தை. சொல்லுங்க மேடம். ஹலோ, 5 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஓகே மேடம், ஓகே மேடம். மாடியில இருக்கிற அம்மாவோட ரூம்ல தான் அந்த ரெட் கலர் ஃபைல் இருக்கு. ஓகே? ஓகே மேடம். வீரமாத்தி தாயே, என்ன இது சோதனை?
வீரமாத்தி தாயே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு. ஏன் இப்படி தடங்கள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. யார் நீங்க? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரோம். வீடை ரைட் பண்றதுக்கான பேப்பர்ஸ் இதுல இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க. பவித்ரா, யாழினி, கிருபா, நாகு, அம்மா அஞ்சனா தேவி எங்க? அம்மா மாடியில பூஜையில இருக்காங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது, யாரும் உள்ளேயும் வரக்கூடாது. உங்க எல்லாரோட மொபைல் எடுத்து வைங்க. ஆ, ம். சார், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு இடத்துல போய் உட்காருங்க. ஆபீசர்ஸ், சர்ச் பண்ணுங்க. ஒரே தடங்களா இருக்க. வீரமாத்தி தாயே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? மாடியில இருக்கிற அம்மாவோட ரூம்ல தான் அந்த ரெட் கலர் ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த ஏரியா தான் சொன்னாங்க. எந்த வீடுன்னு தெரியலையே. அண்ணா, என்னம்மா சொல்லுங்க. அஞ்சனா தேவி அம்மா வீடு எங்க இருக்கு? இந்த வீடு தாம்மா. வீரமாத்தி தாயே, யாருக்கும் எந்த தீங்கும் வராம நீதான் பாத்துக்கணும்.
நில்லுமா. யாருமா நீ? அஞ்சனா தேவி அம்மாவை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. கிளம்பு. அவங்க தான் வர சொன்னாங்க. பார்க்க முடியாதுமா. போ. யாருமா நீ? அஞ்சனா தேவி அம்மாவை பார்க்கணும். இப்ப யாரையும் பார்க்க முடியாது. உள்ள இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துட்டு இருக்கு. போமா. அதில்ல நான் அதான் சொல்றேன்ல, போமா. ஃபைல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? சார் எல்லாமே செக் பண்ணியாச்சு, ப்ராப்பரா இருக்கு. பட் இந்த ஆன்டிக் டைமண்ட் கலெக்ஷனுக்கு மட்டும்தான் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்ல. என்னங்க இதெல்லாம்? அந்த காலத்து பொக்கிஷத்தை எல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்க, அதுவும் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம. இது எவ்வளவு பெரிய ஆஃபன்ஸ் தெரியுமா? இது சம்பந்தமா எல்லா விஷயமும் அம்மாவுக்கு தான் தெரியும். அஞ்சனா தேவி எங்க? மாடியில பூஜை ரூம்ல இருக்காங்க. போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். என்ன பிரச்சனை? வாம்மா, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறதுல உனக்கு இருக்கு. என்ன விஷயம் சார்? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்கோம். ஓகே, கோ அஹெட். மொபைல் கொடுங்க. ம், எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு மேடம். ஓகே. இந்த ஆன்டிக் டைமண்ட்ஸ்க்கு மட்டும் சரியான ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. இந்த பழங்கால ஜுவல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? மிஸ்டர் ஆபீசர், இது எங்க பரம்பரை சொத்து. காலங்காலமா நாங்க தான் வச்சிருக்கோம். இது பரம்பரை சொத்து தாங்கிறதுக்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா உங்ககிட்ட? சண்முகம், 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 சண்முகம் எங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் கூட சண்முகம் வெளியில போனாரு. ஓ, சிவகுரு, அம்மா, சண்முகத்துக்கு ஃபோன் பண்ண. நோ, யாருக்கும் ஃபோன் பண்ண கூடாது. ஃபோன் பண்றதுக்கு அலௌட் கிடையாது. ஓகே. இப்போ அதனோட டாக்குமெண்ட் வேணும், அவ்வளவுதானே? சிவகுரு, அம்மா. என் ரூம்ல லாக்கர்ல ஒரு ரெட் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா, ஆ, அங்க ஃபைல் எதுவும் இல்லையே. நல்லா செக் பண்ணியா? நல்லா பாத்துட்டுமா, அங்க எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம், நான் போய் பாக்குறேன். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் இனிமே நீங்க ஆபீஸ்க்கு வந்து பேசிக்கங்க. சட்டத்துக்கு புறம்பா விலை மதிப்பில்லாத டைமண்ட்ஸ் வச்சிருந்ததுக்காக நாங்க உங்களை கைது பண்றோம். மேடம் வாங்க. நீங்களா வந்தா நல்லா இருக்கும். நிறுத்துங்க. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். யோ கான்ஸ்டபிள், என்னையா பண்றாங்க? அந்த பொண்ணை துரத்தி விடியா? ஓகே சார். ஏமா சொன்னா கேளுமா, போமா இங்க இருந்து. அம்மா, இதுல ஏதோ சதி இருக்குமா? நான் வரும்போது மாடியில இருந்து இந்த ஆபீசர் தான் ஃபைல தூக்கி போட்டாரு. அத நான் பார்த்தேன். இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். யோ புடியா அந்த பொண்ணை. ஏமா நில்லுமா, நில்லு. ஏய், ஏய் நில்லு. விடுங்க. இல்லங்க இல்ல. விடுங்க. நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். நான் எப்படி ஃபைல் தூக்கி போடுவேன்? நீ ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்த, உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹலோ, உங்க மிரட்டலுக்கெல்லாம் வேற ஆளு பாருங்க. அம்மா, இவர் சொன்ன அந்த ரெட் கலர் ஃபைல் முன்னாடி ரோட்ல தான் கிடக்கு. இவர் தூக்கி போடுறத நான் பார்த்தேன். இதே எல்லோ ரெட் கயிறு கட்டின கை ஃபைல் தூக்கி போடுறத நான் பார்த்தேன்.